இங்க ஒருத்தன் ஒரு தீவில மாட்டிட்டு இருக்கான். அப்ப அவன் இருக்க டீன் போட்டோ சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வச்சு அதை ஓபன் பண்றான். ஆனா அந்த கத்தி உடஞ்சிருது. இதனால இவன் செம்ம கடுப்பாயிரான். என்னடான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த கேனை ஓபன் பண்றதுக்கு பல அட்டெம்ப்ட் பண்ணிருப்பானாட்டிக்குது. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல போல. அப்புறம் அவன் இருக்க புழுவை வச்சு மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு தூண்டில் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த டைம்ல அவன் பின்னாடி ஒரு ஷிப் போகுது. இதை நோட் பண்ணாம மீன் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி குச்சிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த கப்பலை பார்த்துட்டு காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுறான். அவங்களும் போயிடுறாங்க. ஆனா கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ எங்கிருந்தா ஒரு முட்டை இவனோட கையில வந்து விழுது. அப்புறம் அதை எடுத்துட்டு போய் சமைக்கலாம்னு சொல்லிட்டு நெருப்பு மூட்டிட்டு இருக்கான். அப்போ இந்த பக்கம் அந்த முட்டை புரிஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு பறவை வந்து எட்டி பாக்குது. இதை பார்த்ததான் நான் உன்னை சாப்பிடணும் திரும்ப உள்ள போன்னு சொல்லிட்டு அதை மூடிடுறான். அப்புறம் அவன் சாப்பிட மனசு கேட்காதனால அவன் இருக்க புழுவெல்லாம் அதுக்கு சாப்பிட கொடுக்குறான். அப்புறம் அதை கூடவே வச்சுக்கிறான். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறாங்க, தூங்குறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் இவன் பிடிச்ச மீன் அது முழுங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அதோட வாய்க்குள்ள தலையை விட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்படி இவன் தலையை விட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த வழியா வந்து ஒரு கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி அதுல இருக்க பாக்ஸ் எல்லாமே மறந்து கரைக்கு வரத பாக்குறான். இதை பார்த்தது இவன் குஷியாகி கண்டிப்பா அதுல ஃபுட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசையா ஓடி போய் அதை ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லா டின் ஓபனர்ஸா இருக்கு. இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிடுறான். அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த பறவையை சாப்பிடலாம்னு நினைக்கிறான். ஆனா வேணாம், அது நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மனசு மாத்திக்கிறான்.